ஹாய், நாம் இன்றைக்கி ஒன் ஆஃப் த ப்ரீமியம் கம்யூனிட்டியில் ஒரு ஹை அண்ட் சொசைட்டியில் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டோல் பிளாசா. அதாவது போரூர் டோல் பிளாசாலேருந்து ஜஸ்ட் வாக்கபிள், அதாவது ஒரு 100 to 150 மீட்டர்ஸில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இது வந்து சர்வீஸ் ரோடு. ஸோ இது வந்து 200 feet பைபாஸ் ரோடு. ஸோ இந்த பைபாஸ் ரோட்டில் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி லெஃப்ட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி மோர் தென் ஒரு 2.1 ஏக்கரில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. அரௌண்ட் 229 யூனிட்ஸ் இருக்குது. மொத்தம் 3 டவர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி அண்ட் G+13 ஃப்ளோர்ஸில் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹை-எண்ட் ஒரு ப்ரீமியமான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது சர்வீஸ் ரோடுக்கு. ஸோ இது வந்து ஸ்டில்ட் ப்ளஸ் 13 ஃப்ளோர்ஸு. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே அம்யூனிட்டிஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறோம், எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஏகப்பட்ட இது இருக்குது. மெயின்டெனன்ஸ் ரெக்வஸ்ட் ஆப் தான் இங்கே. வாய்ஸ் கண்ட்ரோல்டு ஹோம்ஸு, பயோமெட்ரிக் டோர் லாக்கு அண்ட் எலக்ட்ரிக் இவி சார்ஜிங்கு, அப்புறம் லேமினேட்டட் உடன் ஃப்ளோரு எல்லாம் மாஸ்டர் பெட்ரூமுக்கும். அண்ட் ரெஜிஸ்டர் ஃபார் விசிட்டர்ஸ் அண்ட் என்ட்ரி ஆர் அவுட் சைட் பார்க்கர்ஸ் எல்லாம் இருக்கும். எக்ஸிட் 2 பேருக்குமே வந்துட்டு போகிறக்கு. விஆர் மால்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ். டிஎல்எஃப்ல ஐடி பார்க்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸு. இந்தியா டெக்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸு. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி 2 கிலோமீட்டர்ஸு. ராம்சந்திரா பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர்ஸ் அதிகபட்சம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ். கிராம் அகாடமி ஸ்கூல் ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு ரொம்ப அம்யூனிட்டிஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, டெய்லி நீட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நம்ம பார்க்க வந்திருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இது வந்து ஸ்டில்ட்டு. ஸோ ஸ்டில்ட்டு பார்த்திங்கன்னா அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி வேறு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டில்ட்டு. நம்மளுக்கும் ஒரு கவர்ட் கார் பார்க்கிங். ஸோ இதில் 3 பிளாக்கில் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் த ஹை-எண்ட் யூனிட். அதாவது ஸ்டில்ட் ப்ளஸ் 13 ஃப்ளோர்ஸ் ஹை-எண்ட் டவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இஸ் ஆன் 4th ஃப்ளோர். ஸோ 4வது மாடியில் இருக்க கிரவுண்ட் பேஸ்மெண்ட் ஃபுல்லாக பார்க்கிங், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங், ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக அம்யூனிட்டிஸ் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் இருந்து தான் ஃப்ளாட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 3 டைப் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது இதில். 2 பெட்ரூமு 2 டைப் இருக்குது அண்ட் 3 பெட்ரூமும் 2 டைப் இருக்குது. சரௌண்டிங் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சர்வீஸ் ரோடெல்லாம். ஸோ அது இருக்குது பாருங்கள் சர்வீஸ் ரோடு. ஸோ ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அப்படியே பேரல் ரோட் டு சர்வீஸ் ரோடு ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம். ஸோ டிஎல்எஃப் ஐடி பார்க்ஸு, இது ராமச்சந்திரா யூனிவர்சிட்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ உள்ள ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் இருக்குது. அம்யூனிட்டிஸ் எல்லாம் பார்க்க தான் போகிறோம். நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு செமி ஃபர்னிஷ்டு நார்த் ஃபேஸிங் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ 2 பெட்ரூமு. செமி ஃபர்னிஷ்டுன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஓனர் பார்த்திங்கன்னா உள்ள ஏசி மற்ற யூனிட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டே போய்ட்றாரு. ஸோ வுட் ஒர்க்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்டு அது அண்ட் மேட்ரஸு எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லிஃப்ட்லேயே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 13 ஃப்ளோர்ஸு. ஸோ ஒரு ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் கிட்டத்தட்ட 8லேருந்து 10 அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அதாவது ஒரு ஃப்ளோர்லேயே சொல்கிறேன். ஆனால் ஒரு ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா 3 லிஃப்ட் இருக்குது. சர்வீஸ் லிஃப்ட் மாதிரி இல்லை, நார்மலி ஜென்ரலாக யூஸ் பண்ணுற 3 லிஃப்ட் இருக்குது இந்த ஃப்ளாட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு லிஃப்ட்டு, இது 2வது இன்னொரு லிஃப்ட் பார்த்தீங்க, 3வது அந்த சைடில் பார்க்குறீங்க. அண்ட் இது வந்து இட்ஸ் அ கார்னர் அப்பார்ட்மெண்ட்டுங்க. கார்னர் அப்பார்ட்மெண்ட்டுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நல்ல வென்டிலேஷன். நம்ம ஃப்ளாட்டுக்கு அப்படியே பேக் சைடில் எந்த ஃப்ளாட்டுமே கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு வென்டிலேஷனும் ப்ரீஸும் ஏகப்பட்டது. அதாவது என்ன சொல்கிறது, செம்ம இதுவாக இருக்கும். ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட்ஸ் சென்னையிலேருந்து. நம்ம இன்றைக்கி ஃபோம்ரா யூஸ், அதாவது முகப்பேர் சர்வீஸ் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஒரு 1237 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 2 BHK, ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூன்னு சொல்லலாம். லெஸ் தென் நாட் மோர் தென் 10 years. ஸோ லெஸ் தென் 10 yearsல ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1237 ஸ்கொயர் ஃபீட்டு, 2 BHK வித் 4th ஃப்ளோரில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. அரௌண்ட் 13 ஃப்ளோர்ஸில் இது வந்து ஒரு 4th ஃப்ளோரில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ 1237 ஸ்கொயர் ஃபீட்டு. கார்பெட் ஏரியா பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1000 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 980 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ திஸ் இஸ் ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்டு. வெட்டு ட்ரை ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. ஸோ வெட்டு ட்ரை. ஓனர் வந்து நல்ல செலவு பண்ணியிருக்காரு ஃபார் வுட் ஒர்க்குக்கு. ஸோ நிறையவே செலவு பண்ணியிருக்காரு. ஸோ வார்ட்ரோபு 2 பக்கமும் வார்ட்ரோப் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 3 ஹால் கம் 2 பெட்ரூம் ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா
மூணுத்துக்குமே வந்து உங்களுக்கு ஏசி 1.5 டன் ப்ரொவைட் பண்ணுறாரு. ஃபேஸிங் வந்து நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஹால் கம் டைனிங்கு வித் ஹால்லே பூஜா. ஸோ இப்போ ஆஸ் இட் இஸ் இங்கே இருக்கிற என்னென்ன ஃபிட்டிங்ஸ் இருக்கோ இதை அப்படியே விட்டுட்டு போகிறாரு. ஸோ ஒரு நல்ல லேவிஷான ஒரு பால்கனி இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸ் பால்கனி வித் நெட்டு, அதாவது இந்த பீஜியான்ஸ் எல்லாம் உள்ளே வராமல் இருக்கிற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளேயே வந்து டோரெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி துணி காய போடுறதுக்கு அதுக்கான ப்ரொவிஷன்ஸு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து வாஷிங் மிஷினுக்கு இதுலேயே வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ உள்ள நெட்டு இதுவும் இருக்குது. ஸோ திறந்து வச்சிங்கன்னா நல்ல வென்டிலேஷன் இருக்கும். இது வந்து 4th ஃப்ளோரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 13 ஃப்ளோர்ஸு. ஸோ ஒரு பிளாக்கில் இது வந்து டால் பிளாக், அதனால் 13 ஃப்ளோரு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அது இருக்குது, அது வந்து ஃபார் 7 ஃப்ளோர்ஸ் தான். ஸோ இது வந்து டால் பிளாக்கு. ஸோ டால் பிளாக்கில் வந்து 13 ஃப்ளோரு. இது ஒரு பெட்ரூமு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு பெட்ரூம் மாதிரி இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் ட்ரை ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் மாடல் தான். ஸோ வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா இது வந்து செயின்ட் கோபென்ட். ஸோ ஸ்லைடிங்கு. ஸோ டபுள் காட் கிங் சைஸ் மேட்ரஸு வித் ஸ்மார்ட் கிரிட் மேட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மேட்ரஸோட இன்றைக்கோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 50,000 to 60,000 ருபீஸு. ஒரு சின்ன கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது. அதுவும் அந்த பக்கம் ஓப்பன் பண்ணோன்னா நல்ல வென்டிலேஷன் இருக்கும், பிகாஸ் பேக் சைடு வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏசி ப்ரொவிஷன் இருக்குது, வித் டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ஸ்லைடிங். ஸோ இடத்த அடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, பிளான் பண்ணி. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ டபுள் சைட் டோரு. இது இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் யூனிட் அப்படியே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான நெசசரி திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே அகாமடேட் பண்ணிக்கலாம். வித் மேட்ரஸோட ஆர்ஓ பிளான்ட் இருக்குது. நம்மளதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ ஆல்ரெடி கீழே காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அது ஓப்பனு. நம்மளுக்கு ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் வித் ஒரு பைக் பார்க்கிங்கோட தனித்தனியாக இருக்குது. ஸோ 3 ஏசியுமே பார்த்திங்கன்னா 1.5 டன் ஏசி, 4 ஃபேனு, 3 எக்ஸாஸ்ட் இருக்குது, அண்டு 2 கீசர். ஸோ அதில் ப்ளஸ் கர்டன்ஸு எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஸோ இதுதான் மேட்ரஸ். ஸோ அப்படியே இதெல்லாமே ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அது அப்படியே கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ வுட் ஒர்க்கு. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது. ஸோ ஹாலில் ஒரு ஏசி. ஸோ ஓனர் வந்து கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்காரு நம்மக்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டியை. ஸோ பூஜா யூனிட்டு, இது டிவி யூனிட்டு. பூஜா யூனிட் ரொம்ப நல்லா பெருசாக பண்ணியிருக்கார், லேவிஷாக, நல்ல லேட்டஸ்ட் மாடலில். ஸோ வீட்டுக்குள்ளே வரும்போதே உள்ளே வந்த உடனே ரைட்டில் இது தான் இருக்கும். ஸோ பூஜாக்கு தேவையான கீழே நெசசரி திங்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு. அண்ட் சைல்டு சேஃப்டி திங்னு சொல்லுவாங்க அந்த இது. ஸோ யூஸ்வலாக குழந்தைங்க இருந்ததுன்னா இது வந்து ஜஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணி அந்த இதெல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. பட் இதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கான அந்த க்ளோஸ் க்ரிப்பு. ஸோ அது ஒரு சேஃப்டி மெஷருக்காக பண்ணியிருக்கேன். 3 ஃபேஸ் ஈவிங்க. ஸோ உள்ள லைட்டிங் எல்லாம் போட்டு எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது. ஸோ இது ஒரு கிச்சனு. ஆர்ஓ பிளான்ட்டு, வாட்டர் ப்யூரிஃபையரு, எக்ஸாஸ்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஓனர் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வச்சுருந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ வேறு இன்னொரு ப்ராப்பர்ட்டி அவருக்கு இதுவாகிடுனதுனால இப்போ இதை டிஸ்போஸ் பண்ணுறாரு.
ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.25 சொல்லியிருக்காரு. ஸோ நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸட் கிடையாது. ஃபுல்லி மாடுலர் தான். எல்லாமே மாடுலர் யூனிட்டு. எல்லாம் இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் எப்படி இருக்கோ அந்த டோட்டலி அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிச்சனுக்குள்ளே, யூஸ்வலாக ஒரு கிச்சனுக்குள்ளே வந்து வீடு வாஸ்து பிரகாரம் கிச்சனுக்குள்ளே நல்ல வென்டிலேஷன் வரணும்னு சொல்லுவாங்க. இது சொல்லவே வேண்டாம். ஸோ நல்ல வென்டிலேஷன் இருக்குது. ஸோ பார்க்குறீங்களா கிச்சனுக்குள்ளே. அண்ட் இது இந்த டோரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேட்டஸ்ட் மாடல் ஃபிட்டிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த லேட்டஸ்ட் மாடல் ஃபிட்டிங். ஸோ டோட்டலி கவர்ட் பண்ணுற மாதிரி நல்ல காஸ்ட்லியஸ்ட்டு உட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ லிவ் ஸ்மார்ட்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி. ஸோ மேலேருந்து எல்லாமே, எதுவுமே எந்த பொருளுமே கீழே வைக்கிற அளவுக்கு இருக்காது. எல்லாமே மேலே அழகாக செட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துலேயும் வார்ட்ரோப் இருக்குது. சாரி, லாஃப்டில் இருக்குது. வார்ட்ரோப்னு சொல்கிற மாதிரி லாஃப்ட் இருக்குது. ஸோ எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இதில் ஒரு கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங்கானுக்கான வேலையே கிடையாது. ஏன்னா கிச்சனிங் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டைலில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கலாம், நீங்கள் டைல் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த பெயிண்டிங் ஒர்க்கே கிடையாது. ஸோ எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஃபேஸிங் வந்து நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வித் ஒன் கவர்ட் கார் பார்க்கிங். டோர் பார்த்தீங்கன்னா டோர் அதை சொல்ல மறந்துட்டேன். இனிஷியலாகவே டோர் வந்து ஆட்டோ டோர் லாக், அதாவது இந்த நம்பர்ஸ் நல்லா சேஃப்டி மெஷருக்காக பண்ணியிருக்காரு. ஸோ ஆமாம், ஸ்மார்ட் லாக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் உள்ள என்ட்ரன்ஸ் வரும்போதே ரொம்ப அருமையாக இருக்கும். திருப்பியும் காட்டுறேன் பாருங்கள். ஆமாம். ஸோ உள்ளே வரும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும் என்ட்ரன்ஸு. ஸோ நல்லா நான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ளாட்டை. ஸோ சார் தான் நிற்கிறாரு, சார் தான் ஓனரு. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ கீழே போய் கார் பார்க்கிங் காட்டுறேன், உங்களுக்கு பாருங்கள். ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி வந்த உடனே கார் பார்க்கிங் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ கார் பார்க்கிங் வந்து ஆப்போசிட் பிளாக்கில் வித் ஸ்டில்ட். This is the car parking. Number வந்து 32. ஸோ பைக் பார்க்கிங்க்கு தனியாக இருக்குது ஸ்பேஸு. ஸோ சாலிடாக ஒரு இனோவா பார்க் ஆகிடும். பெரிய காரு. ஸோ அம்யூனிட்டிஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. பார்க்க வந்திருக்கோம் ஜிம்மு. ஸோ இட்ஸ் ஏசி ஜிம் தான். ஸோ இப்போ பகல் டைம்லன்றதுனால யாரும் இல்லை. ஸோ இட்ஸ் அ யூனிசெக்ஸ். வித் வாஷ்ரூம்ஸ் எல்லாம் தனியாக, அதுக்கான ஸ்பேஸ் தனியாக இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாக ஹைஃபைன்னு சொல்ல முடியாது, பட் தேவைக்கு விட அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹோம் தேட்டர் இருக்குது. ஸோ லாக்கில் இருக்குது ஹோம் தேட்டர். ஸோ ஒரு சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு மேலேயே, காய்கறி எல்லாத்துக்கும் இருக்குது.
அண்ட் கிட்ஸ் ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது, அவங்களுக்கு பில்லியட்ஸு, ஸ்னூக்கரு, ஸோ அதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. அண்ட் சின்ன குழந்தைங்க அதாவது வீட்டில் லேடிஸ் மத்தியானம் அவங்களுக்கு ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா டைமிங்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு அவங்களுக்கான ஸ்பேஸ் தனியாக இருக்குது. அண்ட் ப்ளே ஏரியா. யூஸ்வலி ஃபோம்ரா வந்து மேலே எப்போவுமே அவங்களது ஃபோம்ரா திருபுவன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் கார்டன் ஸ்பேஸை இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வித் ஒரு சின்ன கார்டனோடு இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். அண்ட் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல்க்கு இருந்ததுனாலும் எங்ககிட்ட ப்ளீஸ் லெட் மீ நோ. ஸோ 2 பிளாக்கும் பார்த்தீங்கன்னா அட் அ டைம் இந்த பக்கம் இருக்கிற பிளாக்கும் அந்த மாதிரி 2 பேருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு சென்டராக அதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ரீஸு, நல்ல வென்டிலேஷன், நல்ல ப்ரீஸு. ஸோ பக்கத்தில் இறங்கின உடனே அவங்களுக்கு சர்வீஸ் ரோடு. ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருந்ததுனாலும் எங்கள்கிட்ட கொடுங்க சேல் பண்ணுறதுக்கு சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே. அண்ட் நாட் ஓன்லி ரியல் எஸ்டேட் பையிங் அண்ட் செல்லிங். ஸோ ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக எந்த பேப்பர் ஒர்க்காக இருந்தாலும் கொடுங்க, பண்ணி கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். இது மட்டும் இல்லை, இது ஒரு சைடு தான் பார்த்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் இன்னும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகா டெஸ்க் அதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது, தனியாக ஒரு ஃப்ளோர்லேயே இருக்குது. ஸோ யோகா, இண்டோர் கேம்ஸு, கம்யூனிட்டி ஹாலு, ஜிம்மு, மினி தேட்டர், ஸ்டோருக்கு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. யோகா அண்ட் மெடிடேஷன் ஹாலு. ஸோ எலக்ட்ரிக் ரூமு, ஒரு ஃப்ளோரையவே வந்து அப்படியே இதுவாக கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் இண்டோர் கேம்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சர்வீஸ் அக்சஸ்ஸு. இது இந்த ஃப்ளாட்டோட கம்யூனிட்டி ஹாலு. ஸ்கூல் லீவ் விட்டோன்னே ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஃபுல் சவுண்டு. ஸோ நல்ல காற்றுங்க, சர்வீஸ் ரோடுன்றதுனால செம காற்று ப்ராப்பர்ட்டியில். ஸோ எல்லா விதத்துலேயும் நல்ல ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்க்கிங்கை பார்க்கலாம். ஸோ சொன்னோம் இல்லையா, சர்வீஸ் ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேக்கப் இருக்குது. ஸோ அப்படியே சர்வீஸ் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சித்தன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே டர்ஃபு, எல்லா விதத்துலேயும் சூப்பராக இருக்குது. இது 8 ஃப்ளோர்ஸு, இது 13 ஃப்ளோர்ஸு. ஸோ 13 ஃப்ளோரில் சிங்கிள் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அம்யூனிட்டிஸ் மட்டும்தான். பேலன்ஸ் இருக்கிற 12 ஃப்ளோர்ஸும் தான் வீடுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மறக்காமல் கால் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். தேங்க்யூ.